ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் ரெசிபி கருப்பட்டி குழிப்பணியாரம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான ஸ்நாக் ரெசிபி. இது நிறைய ஃபெஸ்டிவல்ஸு கூட தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பணியாரம் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வரைக்கும் நீங்கள் சர்க்கரை இல்லை வெல்லம் போட்டு தான் பணியாரம் செய்கிறீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி கருப்பட்டி பணியாரம் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக பணியாரம் சுட்டதில்லை, கல் மாதிரி வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசியோடு சேர்த்து நீங்கள் இட்லி அரிசி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து இட்லி அரிசி 1/4 கப் அளவுக்கு இல்லைனா 1/2 கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி எப்போவுமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அரிசியில் வந்து அதிகமாக தூசி இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து நல்லா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை 3ஐயுமே சேர்த்து இப்போ இன்னொரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசி எடுத்துட்டு இதை வந்து ஒரு 4 மணி நேரமாவது நல்லா வந்து ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு அரிசி உளுந்து எல்லாமே ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணியார மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் 4 மணி நேரமாவது ஊறணும். இப்போ நம்ம ஊறுற கேப்பில் வந்து கருப்பட்டி ரெடி பண்ணிக்கலாம். கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அந்த கருப்பட்டி நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து பாகு மாதிரி காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. கருப்பட்டி வந்து அந்த கட்டி இல்லாமல் கரைஞ்சி வந்தால் போதும். அந்த அளவுக்கு மட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணி தனியாக இறக்கி வச்சுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக வந்து கருப்பட்டி ஆறணும், சுட சுட இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி உளுந்து எல்லாமே எடுத்துக்கலாம். அதை வந்து இன்னொரு தடவை நல்லா அலசிட்டு, ஏன்னா வந்து உளுந்தில் வந்து தோல் அங்கங்கே இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா அலசி எடுத்துட்டிங்கன்னா போயிடும். இப்போ இதெல்லாமே அலசிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டியை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக வந்து கருப்பட்டி தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அரைக்கும் போது வந்து கரெக்டாக வராது கன்சிஸ்டன்சி. ஸோ வந்து கம்மியாக ஆட் பண்ணி நீங்கள் அரைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாவு வந்து அரைச்சி எடுக்கணும்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். பணியாரத்துக்கு வந்து கொரகொரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவு எல்லாமே மாற்றிட்டு இதை கண்டிப்பாக வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரமாவது ஃபெர்மெண்ட் பண்ண விடணும். அதாவது வந்து மாவை வந்து புளிக்க வைக்கணும். ஏன் புளிக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு புளிச்சு வந்தால் தான் உங்களுக்கு பணியாரம் சுடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் சுட்டிங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்ட்னஸும் இருக்காது, அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. ஒருவேளை நீங்கள் சாயங்காலம் நைட் வந்து மாவு அரைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் சுடுங்க, கரெக்டாக வரும். இதை வந்து நீங்கள் கருப்பட்டி ஆட் பண்ணாமலும் நீங்கள் வந்து ஃபெர்மெண்ட் பண்ண விடலாம். நான் வந்து கருப்பட்டி எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக அரைச்சிட்டேன், அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் மாவை தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சுடுறதுக்கு முன்னாடி நான் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் அது உங்கள் விஷயம் தான். நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாதி கருப்பட்டி வந்து நான் யூஸ் பண்ணி மீதி கருப்பட்டி வந்து சுடுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணி சுட்டுக்குவேன். ஸோ வந்து பாருங்கள் மாவு வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே தான் வந்து அப்படியே ஊற்றிடாதீங்க, பாதியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து கெட்டியாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு வந்து சுடவே முடியாது, அதையும் சொல்லிடுறேன். அப்படி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாயிரும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பேனில் வந்து ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதில் வந்து 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு தேங்காவை நெய்யில் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து லைட்டாக வந்து நெய்யிலே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக வந்துடும். இப்போ அதை நம்ம வந்து பணியாரம் பேட்டரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களால் சுட்டு எடுக்க முடியாது. இப்போ வந்து நம்ம பணியாரம் பேனில் நெய் இல்லைனா எண்ணெய் இதனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வச்சுருந்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அப்படி நீங்கள் நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா வந்து கடலெண்ணெய் இதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பணியார மாவு எல்லாமே வந்து அந்த குழியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. மேலேயும் நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து லைட்டாக வந்து எண்ணெய் மிதக்கணும், அப்படின்னா தான் நீங்கள் திருப்பி போட முடியும். ரொம்ப வந்து ட்ரையாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து லைட்டாக வந்து சுற்றி வந்து மிதக்கணும், அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைடு எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகி வரும். அப்போ வந்து நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பின்னாடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு வெள்ளையாக இருந்தால் தான் பிடிக்கும், லைட் கோல்டன் கலரில் இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக அப்படியே எடுத்துக்கலாம். இதை வந்து 2 சைடும் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட பணியார குழி இல்லை, எனக்கு வந்து இது அப்பம் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதே மாவை நீங்கள் எண்ணெயில் சுட்டு எடுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் என்னன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். அப்பம் ரெசிபீஸு இந்த பணியார மாவுலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். உங்களுக்கு அப்படி பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் தான் உங்களுக்கு பெஸ்ட். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரிசியும் ஊற வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் மாவையும் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் சீக்கிரம் சுடுற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து ரெஸ்ட் விட்டுறணும். அட்லீஸ்ட் அரை மணி நேரமாவது விடணும், அப்படின்னா தான் கொஞ்சமாக சாஃப்டாக வரும். 2 மணி நேரம் விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக வந்துடும். டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கருப்பட்டி பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.